நடத்துகிற ஒரு விழா. இந்த திருவிழா 2023ஆம் ஆண்டு வேளையில் எப்படி கொண்டாடப்பட்டதுன்னு சொல்லி இந்த வீடியோ மூலமாக பாருங்க. பார்த்துட்டு இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க, அப்படி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருச்சபை போற்றுகின்ற கோடி அற்புதருடைய இந்த கொடியை நாங்கள் ஏற்றி இந்த விழாவை ஆரம்பித்து வைக்க இருக்கிறோம். கொடியானது உயர பறக்கின்ற பொழுது அதை உற்று நோக்குகின்றவர்கள் அங்கே ஒரு விசேஷ நிகழ்வு நடைபெறுகின்றது என்பதை நோக்குவார்கள். அதே போல வானுயர பறக்கப் போகின்ற இந்த கொடி தூய அந்தோணியாருடைய புனிதத்துவத்தையும் வல்லமையையும் எங்களுக்கு உணர்த்துகின்றது. ஆகவே இந்த விசேட வழிபாட்டிலே பங்கு பெற்றுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆண்டவருடைய அன்பும் அமைதியும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கார் கொண்ட இருளகலவும் விரவை கொள்ளவே காவல் புரி வீரர்களங்க கற்படல மூடுருவ கடியலகை நடுங்கிட கதிரவன் 1000 நேர்கொண்டு தித்தமை தெய்வீக மகிமையும் திறங்கொண்ட வெற்றி முரசும் சிங்காரவானவர்கள் சங்கீத நாதங்கள் செப்ப முடியாதவனப்பும் பார்கொண்ட மனுவோர்கள் வாவமேல் ஈட்டினால் பட்டவாதைகள் அனைத்தும் படிவமாதிருமேனி வடிவத்தில் அடியுண்ட பஞ்சகாயங்களைந்தும் நேர்கொண்டிலங்கு வெண்கரங்கொண்ட சிலுவையும் நிகழுவன் கொடியும் ஏந்தி நிலையான பரலோக இயேசுவரன் உயிர்த்தெழுந்தனர் கொண்டாடுவோமே. ஆண்டவருடைய பேராலே நமக்கு உதவியும் அவரே உண்மையும் மண்ணையும் புடைத்து ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அன்பு தந்தை இறைவா, தூய அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்களுடைய பாதுகாவலராகவும் கோடி அற்புதராகவும் எங்களுக்கு தந்தீரே. அந்தோணியாருடைய திருப்படம் பொறித்த இந்த கொடியை வானுயர ஏற்றி இருக்கின்றோம். இதை உற்று நோக்குகின்ற எங்களுடைய வாழ்வு அவருடைய தூய்மையான வல்லமையின் இறை பிரசனத்தின் ஆவியானவருடைய ஆட்கொள்ளுதலின் ஆண்டவர் இயேசுவின் நற்கருணையிலே கொண்ட ஆழமான நம்பிக்கையின் அவருடைய இறை வார்த்தையின் வாழ்வை உணர்ந்து கொள்ள அருள் புரியும். வணக்கம் வணக்கம் அந்தோணியாரே, வணக்கம் வணக்கம் கோடிய புதரே, வணக்கம் வணக்கம் அந்தோணியாரே. இல்லறம் துறவரம் இரு துறத்தாரும், இல்லறம் துறவரம் இரு துறத்தாரும் நல்ல
வணக்கம் வணக்கம் அந்தோணியாரே வணக்கம் வணக்கம் கோடி அற்புதரே வணக்கம் அந்தோணியாரே. பதுவை புனிதரான அந்தோணியாருடைய இந்த திருவிழாவுக்கு இங்கே வருகை தந்திருக்கின்ற ஒவ்வொருவரையும் படித்தளத்தினுடைய சார்பிலும் என்னுடைய சார்பிலும் அன்போடு வரவேற்றிருக்கிறேன். திரு அவை நடுவில் அவர் தமது வாய் திறந்தார். ஆண்டவர் அவரை ஞானமும் அறிவு கூர்மையும் உள்ள ஆவியால் நிரப்பினார். மாட்சியின் மேலாடையை அவருக்கு அணிவித்தார். தந்தை மகன் தூயாவியாரின் பேராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. முன்னுரை. கோடி அற்புதர், புதுமை வள்ளல், அற்புத போதகர், ஏழைகளின் நண்பன், மறை வல்லுனர், காலத்தின் அறிவுரைகளை தெரிந்து திருமறை காட்ட இறைவாக்கினர், நற்செய்தியை சொல்லாலும் செயலாலும் அறிவித்த இறைத்தூதர் என பலவாறு புகழப்படும் பதுவை பதியர் அந்தோணியார் 1195 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி அன்று போர்த்துக்கல் நாட்டின் தலைநகரான லிஸ்பனில் பிறந்தார். இறபக்தியும் நற்குணங்களும் நிறைந்த குடும்பத்தின் வாரிசாக அந்தோணியார் வளர்ந்தார். 5 வயதில் பள்ளியில் சேர்ந்தார். சிலுவையின் மகத்துவத்தை தமது 12வது வயதில் அந்தோணியார் கண்டார். இறைவனின் அழைப்பையும் இதன் வழியாக உணர்ந்தார். பிரான்சிஸ் ஆசிரியரின் தாழ்ச்சி, தரித்திரம், ஆன்மதாகம், கீழ்ப்படிதல் ஆகியவற்றை கண்டு வியந்து பிரான்சிஸ் சபையில் சேர்ந்தார். 13/6/1231 தனது 30வது வயதில் இறைவனடி சேர்ந்தார். 1232 புனித பட்டமும் 1946 திருத்தந்தை 12ஆம் பத்திநாதரால் மறை வல்லுநராக பட்டமும் பெற்றார். கோடி அற்புதரின் பெருவிழாவை கொண்டாடும் நாம் அவர் இறைவனிடமிருந்து பெற்றுக்கொண்ட அருட்கொடைகளை இறைவன் எமக்கு அருள வேண்டும். இவ்விழா பொருள் பொதிந்ததாகவும் அர்த்தமுள்ளதாகவும் மாற அருள் வேண்டி இத்திருப்பலியில் பங்கு கொண்டு மன்றாடும். பிரியமான சகோதர சகோதரிகளே, பல்வேறு விதமான வாழ்வின் நிலைகளோடு இன்றைய நாளிலே பெருமகளோடு இங்கே வந்திருக்கிறோம். ஏனென்றால் நாம் என்ன செய்கின்ற நேசிக்கின்ற நம்மை நேசிக்கின்ற ஆண்டவர் இயேசுவின் வல்லமையின் வார்த்தையை நற்கண்ணையின் நேசிக்கின்ற ஒரு அற்புதமான புனிதராக்கிய பதுவை புனிதராக்கிய தூய அந்தோணியாரை நாங்கள் அவருடைய பாதுகாவலராக்கி ஏற்று அவருடைய வல்லமையின் வாழ்வின் நிலையை சிந்திக்க என்று அழைக்கப்படுகிறோம்.
அக்காலத்தில் ஆண்டவர் வேறு 72 பேரை நியமித்து அவர்களை தாம் போகவிருந்த எல்லா ஊர்களுக்கும் இடங்களுக்கும் தமக்கு முன்னே இருவராக அனுப்பினார். அப்போது அவர் அவர்களை நோக்கி கூறியது, அறுவடை மிகுதி, வேலையாட்களோ குறைவு. ஆகையால் தமது அறுவடைக்கு தேவையான வேலையாட்களை அனுப்பும்படி அறுவடையின் உரிமையாளரிடம் மன்றாடுங்கள். புறப்பட்டு போங்கள். ஓநாய்களிடையே ஆட்டுக்குட்டிகளை அனுப்புவது போல் உங்களை நான் அனுப்புகின்றேன். பணப்பையோ வேறுபையோ மிதியடிகளோ எதுவும் நீங்கள் எடுத்துச் செல்ல வேண்டாம். வழியில் எவருக்கும் வணக்கம் செலுத்த வேண்டாம். நீங்கள் எந்த வீட்டுக்கு சென்றாலும் இந்த வீட்டுக்கு அமைதி உண்டாக்குக என முதலில் கூறுங்கள். அமைதியை விரும்புபவர் அங்கு இருந்தால் நீங்கள் வாழ்த்தி கூறிய அமைதி அவரிடம் தங்கும். இல்லாவிட்டால் அது அவர்களிடமே திரும்பிவிடும். அவரிடம் உள்ளதை நீங்கள் உண்டு குடித்து அந்த வீட்டிலேயே தங்கியிருங்கள். ஏனெனில் வேலையாளர் தம் கூலிக்கு உரிமை உடையவரே. வீடு வீடாய் செல்ல வேண்டாம். நீங்கள் செல்லும் ஊரில் உங்களை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு பரிமாறுவதை உண்ணுங்கள். அங்கு உடல் நலம் குன்றியோரை குணமாக்கி உரையாற்றி அவர்களை நெருங்கி வந்துவிட்டது என சொல்லுங்கள். இந்த பேதகம் ஜெர்மனியிலும் நிலவியது. ஜெர்மனிய தேசத்திலே திம்னி என்கின்ற ஒரு இடத்திலே இந்த பேதகம் இதிலிருந்து நீக்கப்பட வேண்டும் என்பதற்காக இவர் அனுப்பப்படுகிறார். அவருடைய வார்த்தைகளை கேட்க மக்கள் தயாராக இல்லை. ஆண்டவரிடம் மன்றாடினார், திருப்பலி நிறைவேற்றினார். அதன் பின்னர் அவர் வேகமாக புறப்பட்டு கடற்கரை நோக்கி சென்றார். இதை பார்த்த ஒரு சிலர் என்ன நடைபெறப் போகின்றது என்று இவருக்கு பின்னாலே போனார். அங்கே அவர் கடற்கரை மீன்களை மறையுரையாற்றுவதற்காக அழைத்தார். ஒரு அற்புதம்! ஆழத்திலே இருந்த மீன்கள் எல்லாம் தங்களுடைய முகத்தை வெளியே உயர்த்தி பெரிய படையாக அங்கே நின்றது. மக்கள் ஆச்சரியப்பட்டார். என்ன நடைபெறுகிறது? அவர்களுக்கு புரியவில்லை. அந்த வேளையிலே தான் அந்தோனியார் சொன்னார், உங்களை ஆண்டவர் அற்புதமாக காப்பாற்றியிருக்கிறார். நோவாவுடைய காலத்திலே உலகத்தை அழிக்கின்ற பொழுது உங்களை அழிக்கவில்லை ஆண்டவர். உலகத்திலே பெரிய இயற்கை அழிவுகள் ஏற்படுகின்ற பொழுது உங்களை ஆண்டவர் காப்பாற்றி வருகிறார். அதற்கு நன்றி கூறுங்கள். உங்களுக்கு அழகான இந்த கடலை தந்திருக்கிறார். கடலிலே இருக்கின்ற அந்த அழகான வாழ்வை தந்திருக்கிறார். அதற்கு நன்றி கூறுங்கள். மீன்களுக்கு அந்தோனியார் கூறிய மறைவை நோவாவினுடைய பாதுகாப்புக்கு உங்களை படைத்தார். உங்களுடைய வாயிலே அவர் இருந்து சென்று நினிவே மக்களை பாதுகாப்பதற்கு கருவியாக உங்களை பயன்படுத்தினார். ஆண்டவர் இயேசு உயிர்ப்பின் மேல் உங்களை தன்னுடைய உணவாக்கிக் கொண்டு வாழ்வு தரும் உணவை பெற்று வெளிப்படுத்தி இருக்கிறார். இவ்வளவு அற்புதத்திற்கும் காரணமான நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள், பருகி பெறுங்கள் என்று அந்த மீன்களுக்கு அந்தோனியார் மறைவுரையாற்றினார். இதை கேட்ட அந்த மீன்கள் குதூகலத்தினாலே துள்ளியது என்றும் அங்கிருந்த மக்கள் அர்ஜென்சிய கப்பலை கொள்கை கொண்ட மக்கள் பலரும் மாறினார்கள். தூய அந்தோனியாருடைய இந்த போதனையை கேட்பதற்காக பெருவாரியாக மக்கள் சென்றார்கள் என்றும் அவர்கள் பலருடைய வாழ்வுக்கு தூய அந்தோனியார் துணையாக இருந்தார் என்றும் நாங்கள் பார்க்கிறோம். மீன்களுக்கு மறைவுரையாற்றினார் என்றுதான் கேள்விப்பட்டோம். இப்படியெல்லாம் நடந்தது என்று
அதுவும் நாங்கள் இருக்கின்ற ஜெர்மனிய மண்ணிலே தான் இந்த அற்புதம் நடைபெற்றது என்று எங்களுக்கு சில வழக்குகளில் தெரிந்திருக்கிறது. ஆனால் தூய அந்தோனியாருடைய அந்த வாழ்வின் துய்த்துணர்வு என்பது, கடவுளுக்கு கீழ்ப்படிதல் என்பது இப்படியாகத்தான் இருக்கும். தந்தை மகன் தூயாமையார் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் இயேசுவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள்.
எல்லோரையும் உள்ளுலக பாதையில் நடத்தியவளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரிந்தவளும் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதே. வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களும் ஆசிரியர் பெற்றவர் மீது உம்முடைய திருவயத்தின் கனியாம் இயேசுவும் ஆசிரியர் பெற்றவரே. ஆலயத்தின் கூரை தாங்கு வளைதல் ஆலவணி செய்யும் போதினிலே ஆலவணி செய்யும் போதினிலே காலதிட தன்னோணி என்றவனை காலதிட அந்தோணி என்றவனை அந்தரமாய் நின்றிடவே அந்தரமாய் நின்றிடவே வந்தருள் புரிந்தவரே. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே பாடு ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. தந்தை மடுத்தி போலை பழி கேட்டு இன்று திருப்பதி வேளை தன்னில் தந்தை மடுத்தின் போலை பழி கேட்டு திருப்பதி வேளை தன்னில் தந்தாய் இறைவா என்றே சுவை வேண்டி தந்தாய் இறைவா என்றே சுவை வேண்டி ஓருயிராய் ஈருயிராய் ஓருயிராய் ஈருருவாய் அங்கும் இங்கும் நின்று செயல் பாடு மே பெற்ற கால எட்டி உதைத்தவன் காலருக்க எட்டி உதைத்தவன் காலருக்க தாயவள் அந்தோனி தாயவள் வேண்டுதல் தானேற்றி அந்தோனி மைந்தவன் காலினையே மைந்தனவன் காலினையே முட்டியருள் செய்தவரே. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே வாழ் ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. எங்களுக்காக
சுந்தரி வழிகளை காட்டுதே யாரே ஏழை எளியோரின் யாரே ஆழ்கடல்களுக்கு போதனை செய்திட யாரே இறைவனின் தூதரின் தூய்மையை நேசித்த தூய அந்தோணியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் நெஞ்சான உணவையே வேண்டிய அருந்திய தூய அந்தோணியாரே பல்வேறு நாட்டிலே புண்ணியம் விளைவித்த தூய அந்தோணியாரே உலக அப்பத்தை புறமே ஒதுக்கிய தூய அந்தோணியாரே ஆழ்கடல் தனிலே தவிப்போரை காக்கும் இந்த உலகந்தனில் வந்து பிறந்து வகை இந்த உலகந்தனில் வந்து பிறந்து வகை கலந்து நின்றனை கூறுகின்ற நீலங்கள் அங்கீகாரகரி அஞ்சா அரக்கரங்க மண்ணில் தங்க விடாது அரக்கரங்கள் மண்ணில் தாக்கி அழகில் கூட்டி பெரிய உமை கேட்டு உன் பதி வந்தும் தரம் சந்தயன் தோணியே உலகம் அறியும் உந்தன் புதுமைத நாவின் பெருமை துதியும் மற்றுதா
செல்லுமாறு வருகின்றோம். நம்முடைய வாழ்வில் நாம் இவ்வளவு புனிதத்துவத்தோடு வாழ முடியும் என்பதை அவர் எங்களுக்கு காட்டுகிறார். பல கவலைகளோடு, கஷ்டங்களோடு, வேதனைகளோடு, துன்பங்களோடு, துயரங்களோடு நாங்கள் இந்த பதியிலே இருக்கிறோம். இந்த பதியை விட்டு செல்லுமாறு நாங்கள் அவரை நோக்கி எங்களுடைய வேண்டுதல்களை ஏறெடுப்போம். எங்களுடைய குடும்ப சுமைகள், குடும்ப கஷ்டங்கள், நாங்கள் பல தேவைகளோடு, வேண்டுதல்களோடு வந்திருப்போம். பிற மத சகோதரர்களாகவும் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம். அவருடைய ஆழமான புத்தியோடு வந்திருக்கும் எங்களுக்கு ஆண்டவர் அவரோடாக அருள் தருவார் என்ற நம்பிக்கையோடு வந்தார். நிகழ்வுகளை ஒழுங்குபடுத்தி எல்லாருக்கும் சிறப்பாக நிறைவாக நீங்கள் செய்தீர்கள். விசேஷமாக சின்ன பிள்ளைகள், உங்களுடைய பாடல்களாம் வழிபாட்டை ஒழுங்குபடுத்தியவர்கள், எல்லாம் ஒழுங்குகளை மேற்கொண்டவர்கள், அவர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்தேன். அன்னை மரியின் திருப்பாதங்களை தொழுது ஆசீர் வேண்டி மாமுனி அந்தோனியின் அருள் வரம் கேட்டு எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள், இடைவிடாத இறைவனிடம் வேண்டுங்கள், எல்லா சூழ்நிலைகளிலும் நம்பி கூறுங்கள். உங்களுக்காக கிறிஸ்து இயேசு வழியாய் கடவுள் வெளிப்படுத்திய திருவிழம் இதுவே என்கிறார் புனித பவுலடியார் தெசலோனியருக்கு எழுதிய தம் திருமடலில். நல்ல கொடைகள் அனைத்தும் நிறைவான வரமெல்லாம் ஒளியின் புறப்படமான விண்ணக தந்தைகளிடமிருந்தே வருகின்றன என்கிறார் அப்போஸ்தலரான புனித யாக்கோபு. திருப்பாடலோ, வாருங்கள் ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பின் பாறையை போற்றி ஆர்ப்பரியுங்கள், நன்றியுடன் அவர் திரும்ப செல்வோம், புகழ் பாட்டுகளால் அவரை போற்றி ஆர்ப்பரிப்போம் என
பாட அழைக்கின்றது. நல்ல உள்ளங்கள் இறைவனின் இல்லங்கள். எமது அன்பு உறவுகளுக்கு பெருநாள் வாழ்த்துக்களை பணித்தளம் சார்பாக உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். எல்லோரும் கஃபே சாலைகளில் சாப்பாடுகள் இருக்கின்றது. எல்லோரும் வந்து உணவருந்தி போகும்படி அன்புடன் அழைக்கின்றோம்.